ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025 நியூ இயர் எல்லாருமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நியூ இயருக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு சூப்பரான செலிப்ரேஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே பொங்கல் பண்டிகை தான் சொல்லுவாங்க. பொங்கல் பண்டிகை செலிப்ரேட் பண்ணி எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருப்போம். நாங்களும் ஜீ தமிழ் நியூஸ் சார்பாக பொங்கல் பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2025 இந்த வருஷம் எங்கே வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய MOP வைஷ்ணவா காலேஜ் ஃபார் விமன் அங்கே தான் இப்போ நான் இருக்கேன். ஸோ இந்த காலேஜில் 2025 பொங்கல் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம் வாங்க. வணக்கம், என்னோட பேர் திவ்யஸ்ரீ. நான் MOP வைணவ மகளிர் கல்லூரியிலேருந்து வந்திருக்கேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையிலேருந்து எங்களோட கல்லூரியில் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருந்தாங்க. கோல போட்டி, பட்டிமன்றம்லாம் நடத்தினாங்க. எங்களுடைய கல்லூரி நிர்வாகம் ரொம்ப திறமாக இது நடத்தியிருக்காங்க. மீண்டும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னென்ன ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது? கோல போட்டி நடத்தினாங்க, அப்புறம் பட்டிமன்றம் நடந்தது, இப்போ கலை நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, பேச்சு போட்டி வச்சாங்க. எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்தது. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? கோல போட்டிலையும் பட்டிமன்றத்துலேயும் பார்ட்டிசிபேட். சூப்பர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நான் ஜெயஸ்ரீ. நான் MOP வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். இங்கே பொங்கல் செலிப்ரேஷன் செம்மையாக போயின்னு இருக்குது. நான் பேச்சு போட்டியில் கலந்துருக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக தான் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வரும். நான் பேச்சு போட்டி கலந்துப்போம். இங்கே சிலம்பட்டம் வேறு லெவலாக இருக்குது. ஸோ வி ரியலி என்ஜாய்ட் இட். நாங்கள் உண்மையாக சூப்பராக என்ஜாய் பண்ணுறோம். ஸோ MOP வைஷ்ணவ். பேச்சு போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு உண்மையாகவே பேசுகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் தமிழ் பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். பட்டிமன்றத்தில் பேசுகிறது, அதே மாதிரி இந்த பேச்சு போட்டி அதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நானும் வாலண்டியர் பண்ணி இன்னும் நான் பேசலை. ஸோ லாஸ்ட்டாக என்னோட பர்ஃபார்மன்ஸ் வருது. நான் அப்போ பேசிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்யூ. ஸோ கேர்ள்ஸ் எல்லாமே குரூப்பாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க பொங்கல் செலிப்ரேஷனில். அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல் செலிப்ரேஷன்? நல்லா சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சேர்ந்து எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணி டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி வைப் பண்ணுறீங்க? முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்வலாக நம்ம எல்லாருமே வீட்டில் செலிப்ரேட் பண்ணுவோம். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது எப்படி இருக்குது? நீங்களா செகண்ட் இயர் ஆர் ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிக்கிறீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறது இப்படி. அப்போ காலேஜில் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காலேஜில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நல்லாவே தெரியுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் காலேஜ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, கோல போட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பானை ஓவிய போட்டிலாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தீங்களா? இல்லை, நாங்கள் எதுவும் பண்ணல. ஸோ இப்போ தான் உங்களுக்கு செலிப்ரேஷனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பொங்கல் லீவ்லாம் இருக்கா? ஆமாம், இருக்கு. ஸோ டான்ஸ்லாம் பண்ணுவீங்களா பயங்கரமாக? ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ பேசிக்காக பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க? இது ஒரு தமிழ் பண்டிகை ஸோ தமிழர் திருநாள் மாதிரி பொங்கல் அதுதான் தை ஃபஸ்ட்டு டே. ஸோ அதனால பொங்கல் அப்படியே வருது. பொங்கல் போது எத்தனை நாள்? பொங்கல் 4 நாள். ஃபர்ஸ்ட் டே என்ன டே? வெறும் பொங்கல். அது ஃபர்ஸ்ட்டு வெறும் தை பொங்கல். செகண்ட் டே அப்போ மாட்டு பொங்கல், அப்புறம் காணும் பொங்கல். அதுதான் விவசாயம் தினமாகவும் கொண்டாடுறோம். 4 டேஸ் சொன்னீங்கல்ல, தை பொங்கல் சொன்னீங்க, மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், தெரில. ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் டேன்னு செலிப்ரேட் பண்ணது இருக்கு. ஃபர்ஸ்ட் டே நம்ம போகி செலிப்ரேட் பண்ணுறோம்ல. ஸோ போகி, தை பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல். காணும் பொங்கல் என்ன பண்ணுவீங்க? வெளியே போய் நம்ம ஃபேமிலியோட போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். அதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் எங்கே வெளியே போவீங்களா? போவோம் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் இயரா? ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். MOP வைஷ்ணவ் காலேஜில் இன்றைக்கி பொங்கல் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இதனால் பசங்களுக்கும் சரி ஸ்டாஃப்ஸ்க்கும் சரி தமிழ் பண்பாட்டு கலாச்சாரம் எல்லாமே தெரிய வந்துச்சு. நன்றி. எப்படி போயிட்டு இருக்கு பொங்கல்? சூப்பராக போகுது. ஃபர்ஸ்ட் இயரா நீங்கள்? ஆமாம். ஸோ ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா?
நான் அவ்வளோவா பண்ணதில்லை பிகாஸ் நான் கிறிஸ்டின் காலேஜ் ஸ்கூலில் படித்தேன். ஸோ இங்கே எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. டான்ஸ் பட்டிமன்றம் எல்லாம் நடக்குது. நீங்கள் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களா? ஸோ வந்து அழகாக ட்ரெடிஷ்னல் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆகிட்டாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயரில், அதெல்லாம் எப்படி இருக்குது? நல்லா போயிட்டு நீங்கள் என்னென்ன கோல போட்டி அதெல்லாமே வச்சாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா? பார்ட்டிசிபேட் பண்ணாங்கப்பா. என்ன டிபார்ட்மெண்ட்? நாங்கள் பிகாம் சிஎஸ். ஓகே, உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? ஓகே. ஸோ உங்கள் காலேஜில் என்னென்ன பொங்கலுக்கு என்னென்னலாம் காம்படிஷன்ஸ் வச்சாங்க? கோல போட்டி, அந்த பாட்டி பெயிண்டிங் அண்ட் தென் பேச்சு போட்டு வச்சு சிலம்பாட்டம் பட்டிமன்றம் அந்த மாதிரிலாம் வச்சாங்க. டான்ஸும் போயிட்டு இருக்கு. எப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க? செம்மையாக இருக்கு. ஸோ நீங்கள் ஃபைனல் இயரா? ஃபைனல் இயர். ஓகே. ஸோ 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காலேஜில் எப்படி இருந்தது? நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல எக்ஸ்போஷர், எல்லாமே கற்றுண்டோம். ஃபைனல் இயரில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க? கோலம் போட்டியில் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ வி காட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க. எத்தனை பேர் கோலப்பொடியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 25 அவுட் ஆஃப் 25 டீம்ஸில் நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ அவுட் ஆஃப் 25ல நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க. அது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஓணம்க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வி டிடன்ட் கெட். இதுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எங்களோட பெஸ்ட் கொடுத்தோம். ஸோ வி காட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ஸோ கோலப்பொடி நீங்கள் 2 பேரும் எப்படி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்களா? ஆப்வியஸ்லி பிகாஸ் ஸ்டில் நைட் வரைக்கும் பிளான் பண்ணி கான்செப்ஷுவல் வைஸ் டீம் ஒர்க், பிகாஸ் மேஜராக பொங்கல் தான் வந்து பண்ணியிருக்காங்க டாப்பிக்கே. ஸோ வந்து நாங்கள் டாபிக் பேஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சன்ரைஸ் அந்த கான்செப்ட்லாம் வச்சு சன்ரைஸில் தானே பொங்கல் தை திருநாள் கொண்டாடப்படும்னால அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நாங்கள் எடுத்தோம் அந்த டாபிக் பண்ணோம். தேங்க்யூ. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. தமிழர்களின் திருநாளான தை திருநாளை நம்ம வந்து கொண்டாடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இன்றைக்கி இந்த வாய்ப்பு கிடச்சிது எனக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு, அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எம்ஓபி மாணவிகளோடு சேர்ந்து இந்த 2025 வந்து இனிய நாளாக கொண்டாடணும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம். பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி போயிட்டு இருக்கோம் காலேஜில்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. பொங்கல்லாம் வைக்கிச்சிட்டு இருக்காங்க, டான்ஸ் போகுது, பேச்சு போட்டி நடந்துச்சு, கோலம் காம்படிஷன்லாம் வச்சாங்க. எல்லாமே செம்மையாக ஒரு கிளாஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னிலேருந்தே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்திருக்காங்க, நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணீங்க? செம்மையாக எங்கள் கிளாஸே செம்மையாக என்டர்டெயின் பண்ணோம், அவங்கள நிறைய மோட்டிவேட் பண்ணுவோம். மோஸ்ட்டாக எங்கள் டிபார்ட்மெண்ட் நிறைய ப்ரைஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பாட் பெயிண்டிங்கில் நாங்கள் தான் ஜெயித்தோம், பாட் பெயிண்டிங் பண்ணோம், அதிலே ஜெயித்தோம். கோலமும் நாங்கள் தான் ஜெயித்தோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரொம்ப பெருசாக பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் காலேஜில். ஓணம் விட பொங்கல் நல்லா செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு. இந்த வாட்டி நீங்களாக வந்திருக்கீங்க, ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அதனால. ஓகே, சூப்பர். ஸோ வந்து இப்போ நிறைய போட்டி வச்சுருந்தாங்க, நீங்கள் இதிலே பார்ட்டிசிபேட் பண்ணலையா? ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நாங்கள் சும்மா எங்களுக்குள்ளேயே பார்ட்டிசிபேட் பண்ணி என்கரேஜ் பண்ண தான் நாங்கள் பார்ட்டிசிபேஷனா? ஆமாம். ஓகே. ஸோ பொங்கல் வந்து யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் கொண்டாடுவோம், ஆனால் இந்த டைமில் காலேஜில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட லாஸ்ட் ஃபைனல் இயர் வேறு, ஃபைனல் பொங்கல் செம்ம ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம் இன்றைக்கி நாங்கள். பொங்கல் வைப்ஸ். பொங்கல் எங்களை செய்ய சொல்லியிருக்கலாம், டீச்சர்ஸே செஞ்சுட்டாங்க. டீச்சர்ஸே செஞ்சுட்டாங்க. நீங்கள் உங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் என்ன பண்ணீங்க? ரீல்ஸ் பண்ணீங்களா இல்லை வந்து ஃபோட்டோ எல்லாமே ரீல்ஸ் பண்ணோம், ஃபோட்டோ பயங்கரமாக வந்து ஃபைனல் இயர் வேறு ஃபோட்டோஸ் எடுத்து தெரிச்சு நம்ம லாஸ்ட் பொங்கல் வேறையா, அதான் கொஞ்சம் ஃபீலிங்கோட ஹாப்பினஸும் நிறைய இருக்குது. ஸோ வந்து அந்த ஃபீலிங்ஸோடய நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க மெமரிஸ்க்காக. கண்டிப்பாக. தேங்க்யூ. ஸோ வந்து யூஸ்வலாக வந்து பொங்கல் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம்? நம்ம தமிழ் பாரம்பரியத்தை வந்து சொல்கிறதுக்காக அதை பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எத்தனை நாள் பொங்கல் செலிப்ரேஷன்? 3 days. 3 days. போகி அதையும் சேர்த்து. சரி, போகி, தை பொங்கல், மாட்டு பொங்கல், உழவர் பொங்கல். காணும் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவோம்? ஜாலியாக வெளியே போகிறது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு பிளெஸிங்ஸ் வாங்குறது, தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாருக்கிட்டேயுமே. ஓகே. ஸோ மாட்டு பொங்கல் எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம்? மாடை வந்து குளிப்பாட்டி மாட்டுக்கு வந்து மரியாதை கொடுக்கறதுக்காக. அப்புறம் ஜல்லிக்கட்டுலாம் ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஜல்லிக்கட்டுலாம் உட்காந்து பார்ப்பீங்களா டிவியில்? பார்ப்போம். மோஸ்ட்டாக வில்லேஜ் சைடில் பொங்கல் செம்ம ஒரு ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க வில்லேஜ் சைடில். ஏன்னா அங்கே நிறைய கழனி மாடு அந்த மாதிரி ஜல்லிக்கட்டில் நிறைய நடக்கும். ஸோ தட் வந்து வில்லேஜில் வந்து பொங்கல் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. சென்னையை விட யூஸ்வலாக வில்லேஜில் தான் அது ரொம்ப பாப்புலர். தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்குன்னு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள்? எந்த ஊர் ஸ்பெஷல்? மதுரை. ஓகே. ஸோ வந்து ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர். ஓகே. ஸோ வந்து இப்போ மாட்டு பொங்கல் பற்றி பேசணும், காணும் பொங்கல் பற்றி பேசணும். ஃபர்ஸ்ட்டு போகிக்கு அப்புறம் வர பொங்கல் என்ன? தைப்பொங்கல். தைப்பொங்கல் எதுக்கு? சூரியன் நமஸ்காரம் பண்ணி அந்த பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. சூப்பர். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் உங்களுக்கும். தேங்க்யூ. அப்படிப்பட்ட மகாகவி பாரதியார்
திருவல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக வைத்து கொண்டார் அப்படின்னு ஒன்று எங்கள் அம்மா சபாஷ் மேலே போகிறார், ஸ்கிரிப்டில் இல்லை, மேலே போ அப்படின்னு ஒன்று. அப்படி வழக்கமாக கோவிலுக்கு சென்று வருகின்ற மகாகவி பாரதியார் அன்றொரு நாள் தான் சந்திக்கின்ற யானையை பார்த்து பழங்களையும் தேங்காயும் கொடுத்த போது எங்கள் அம்மாவுக்கு ஆனந்தம் தாங்கல. மேலே போ அப்படிங்கிறாங்க, வாத்தியார் இப்படிங்கிறார். பழங்களை கொடுத்த போது யானை சற்று மதம் பிடித்து மகாகவி பாரதியாரை தூக்கி எறிந்து அப்படின்னு உச்சத்துக்கு போயிட்டேன். இதெல்லாம் சொல்லும் போதே நம்ம மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோணுதுல்ல. அந்த சந்தோஷத்தை தர சூழல் இருக்கிற இடம் கிராம பகுதி தான். அப்ப கிராம பகுதி தானே மனதுக்கு மகிழ்ச்சி தரல. படித்தவனுக்கு ஐடி கம்பெனி, படிக்காதவனுக்கு நைட்டி கம்பெனி தானே. அந்த மாதிரி எல்லாருக்குமே அவங்களோட திறமையை கொடுத்து வேலை கொடுக்கறதா இந்த நகரம். தமிழ் துறை தலைவர் டாக்டர் ராஜேஸ்வரி மேம் இதை ஒரு நிகழ்ச்சியாக சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இதை பார்த்தா பெரிய திருவிழாவே நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றா கலந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்பவும் சிறப்பாக நடத்துகிறாங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஃபார் உமன் வைஸ் பிரின்சிபல் மேம் டாக்டர் சுமங்கலா தேவி மேம் நம்ம கூட இருக்காங்க. மேம் கூட பேசலாம். ஹாய் மேம். நம்ம கண்ட்ரி எவ்வளோதான் அட்வான்ஸ்டாக போனாலும் நம்ம கல்ச்சரை மறந்துடக்கூடாது. ஸோ எல்லா கல்ச்சரோட ஃபெஸ்டிவல்ஸும் எங்கள் காலேஜில் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது. ஸோ பிகினிங் ஆஃப் த இயர் ஸ்டார்ட்ஸ் வித் பொங்கல். ஸோ நாங்கள் பொங்கல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லைக் எல்லா கல்ச்சுரல் ட்ரெடிஷ்னல் வேரில் வந்து அந்த ட்ரெடிஷனுக்கு என்னென்ன இருக்குது அதெல்லாம் அவங்க அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபோக் டான்ஸ் இருக்குது, சிலம்பம் இருக்குது, ரங்கோலி காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன், பாட் பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப ஆர்வமாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், இல்லை அவங்க மறந்துடுவாங்க. இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு நாங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்போம். இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் அகாடமிக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, இதெல்லாம் அவங்க மறந்துடுவாங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னா. அதனால் எங்கள் ஒரு 2 hours இன்றைக்கி நாங்கள் இதுக்காகவே நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம். அது ஸ்டூடெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க, அதே டைமில் அவங்க கல்ச்சரும் மறக்காமல் இருப்பாங்க. இதுதான் எங்களோட நோக்கம். தேங்க்யூ வெரி மச். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த தைத்திருநாள் வந்து விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுது. எங்களோட மாணவர்களும் இதில் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்கிறாங்க. நம்மளுடைய பாரம்பரியம் இன்னும் உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது அப்படின்னு கருதுகிறேன். அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. ஸோ இங்கே எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் ஃபார் உமனோட பொங்கல் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வச்சுட்டு நிறைய கலர்ஃபுல்லாக கோலம்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம கூட வந்து குரூப் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நம்ம பேசலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டோட HOD ராஜேஸ்வர் மேம் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் மேம். ஸோ ஹாப்பி பொங்கல். உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எப்படி மேம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது எப்படி இருக்குது? ரொம்ப நல்லா இருக்குது. பொங்கலை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பொதுவாக மண்ணிலேருந்து அந்த பயிர்களை அறுவடை செய்கிற நாள், அதாவது பிரிக்கிற நாளை தான் நம்ம அந்த நாளுக்கு கூட நம்ம தையின் பெயர் வச்சுருக்கோம். அப்படிப்பட்ட சிறப்பு நம்மளுடைய தமிழ் மொழிக்கு இருக்குது இல்லையா? இணைக்குதுன்னு நினைக்கிறது கூட பிரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்க சூழ்நிலையில் பிரிக்கக்கூடியதுக்கு தையின் பெயர் வச்சுருக்காங்கன்னா அது வந்து தமிழர்களுடைய தனி மரபுன்னு தான் சொல்லலாம். அது தவிர பார்த்திங்கன்னா பொங்கல் திருநாளில் நம்ம மண், பானை, நீர், அரிசி இதெல்லாம் இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதில் பானை, நீர், அரிசி இது எதுக்குமே உயிர் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த உயிரில்லாத பொருள் கூட நெருப்பு அப்படிங்கிற ஒரு பொருள் சேரும் பொழுது அது உயிருள்ள பொருளாக ஆகி பொங்கி வரதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி இயக்கம் இல்லாத ஒரு பொருளை இயக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பாகிய சூரியனுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு சூரியனை வழிபாடு செய்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். பொதுவாக கிணத்துல இருக்கக்கூடிய நீர் பார்த்திங்கன்னா எளிதில் ஆவியாக ஆகிடாது. ஆனால் வயலுக்கு நம்ம நீர் தெளிக்கும் போது அந்த நீர் ரொம்ப சீக்கிரமாக ஆவியாகிறது பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் கீழே போகிறதுனாலும் அது ரொம்ப சீக்கிரமாக மண்ணுக்கு அடியில் போயிடும்.
இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா மண்ணுக்கு நீர் வளம் அதிகமாக கிடைக்குது. அதை தவிர மேலே போகக்கூடிய அந்த நீர் மழையாக மாறி பொழிஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த விவசாயம்ங்கிறது மிகச்சிறந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தை பாராட்டுறதுக்காக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த எங்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கும் எங்கள் முதல்வருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக விவசாயம் பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, விவசாயம் என்பது அது ஒரு வாணிபம் அல்ல, வாழ்க்கை முறை. பயிர் தொழில் என்பது உயிர் தொழில். அதை நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். நன்றி. தேங்க்யூ மேம். இந்த தை திருநாளை முன்னிட்டு எங்கள் காலேஜில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பசங்களுக்கு வந்து இப்போல்லாம் நிறைய பசங்க வந்து வில்லேஜுக்கு போகிறது அதுக்கெலாம் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. அதனால அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டு, ஒரு அட்மாஸ்ஃபியரை காலேஜ் உள்ளே நாங்கள் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறோம். பொங்கல் வச்சு கோலம் போட்டு பசங்க வந்து கிராமிய பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற கலைகளை வந்து ஸ்டேஜில் வந்து ஆடி பாடி பொங்கலை உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். பசங்களோட சேர்ந்து ஸ்டாஃபும் வந்து கலந்துக்கிறதுல எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் வந்து இன்னுமே ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கு. எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜோட பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் ஜீ தமிழ் நியூஸ் வந்து கவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். MOP சார்பில் from the staff, students, principal and management, wishing all the viewers of Zee Tamil News a happy Pongal 2025. ஸோ இவ்வளோ நேரம் 2025 பொங்கல் MOP வைஷ்ணவா காலேஜில் எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து 2025 பொங்கலை சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய காம்படிஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ப்ரைஸஸ் நிறைய கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டான்ஸர், சிங்கிங் அந்த மாதிரி நிறைய வந்து ஈவெண்ட்ஸை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமல் வந்து பட்டிமன்றமும் இந்த காலேஜில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ 2025 பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கும் சூப்பராக போகணும்னு வாழ்த்திக்கிறேன். அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல். இதே மாதிரி வேறு நிகழ்ச்சி உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது ஜீ தமிழ் நியூஸ்.